நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். தமிழகத்தில் 30 மாவட்டங்களில் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த KTCCல எல்லாத்துலேயுமே இருக்கு. அதே போல அரியலூர், கடலூர், அடுத்தபடியாக மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, தஞ்சை, திருவாரூர், தூத்துக்குடி, நெல்லை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கு. அதே போல திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, குமரி, மதுரை, பெரம்பலூர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தென்காசி, தேனி, திருச்சி, திருப்பூர், வேலூர், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரவு 7 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதில் ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிதீவிர மழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னும் இரவு 7 மணி வரைக்கும் அந்த பகுதிகளில் மழை இருக்கு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல KTCCன்னு சொல்லக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லையும் இரவு 7 மணி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு. அரியலூர்ல இருக்கு, கடலூர்ல ஏற்கனவே மழை பொழிவு இருக்கக்கூடிய சூழல்ல இரவு 7 மணி வரைக்கும் மழை பொழிவு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மயிலாடுதுறையும் நம்ம பார்த்திருந்தோம். பல்வேறு இடங்கள்ல விளை நிலங்களே தண்ணீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய சூழல் பார்த்திருந்தோம். அங்கேயும் இரவு 7 மணி வரைக்கும் இருக்கு. நாகையிலையும் அதிக கனமழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நாகையை பொறுத்த வரைக்கும் இரவு 7 மணி வரைக்கும் இருக்கு. திருவாரூர்ல இருக்கு, தூத்துக்குடியில, நெல்லையில, திருவண்ணாமலையில, விழுப்புரம்ல, கோவையிலையும் இரவு 7 மணி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தகவல் தெரிய வருது. நாகர்கோவில் தினத்தந்தி வழங்கும் வணக்கம் கன்னியாகுமரி நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்.